வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷனில் சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் மற்றும் இயக்குவதில் கமிஷனிங் செய்வதற்கான பயணத்தை நாங்கள் தொடங்குகிறோம். வெற்றிகரமான செட்டப்பை உறுதி செய்ய காம்பனன்ட்கள், இன்ஸ்டாலேஷன் நடைமுறைகள் மற்றும் செயல்பாட்டு நுண்ணறிவுகளை நாங்கள் ஆராயும் போது எங்களுடன் சேரவும். குறிக்கோள்கள். இந்த செஷனின் முடிவில் உங்களால் ஒரு சோலார் வாட்டர் பம்பை உருவாக்கி சோதிக்க முடியும். சோலார் வாட்டர் பம்பை உருவாக்குவதற்கு டெஸ்ட் செய்வதற்கும் தேவையான டூல்கள், பொருட்கள் மற்றும் உபகரணங்களை முதலில் பார்க்கலாம். நமக்கு தேவைப்படும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள்: சோலார் PV மாட்யூல் 335 வால்ட் 38.16 வோல்ட் 2, BLDC மோட்டார் பம்ப் செட் 750 வால்ட் 4872 வோல்ட் DC 1, பிளம்பிங் பைப்புகள் கொண்ட ஸ்டீல் வாட்டர் டேங்க் 2, கண்ட்ரோல் பேனல், டிஜிட்டல் DC வோல்ட்மீட்டர் 2, டிஜிட்டல் DC ஆம்மீட்டர் 2, 1248 வால்ட் கொண்டது 40 ஆம்பியர் 1, DC MCBகள் 2, DC டெர்மினல்கள் மற்றும் பேட்ச் கயிர், ஸ்பேனர்கள், கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், மல்டிமீட்டர் மற்றும் DC கிளாப் மீட்டர். அடுத்து, சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டால் செய்வதற்கு என்ன மாதிரியான சூழல் தேவை என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். சூரிய ஒளியின் வெளிப்பாட்டை அதிகரிக்கவும், திறமையான ஆற்றல் உற்பத்தியை உறுதி செய்யவும், இறுதியில் அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்தவும் சோலார் பம்ப் இன்ஸ்டாலேஷனிற்கு உகந்த சூழலை உருவாக்குவது இன்றியமையாதது. சோலார் பேனல்களை அமைப்பதற்கான சரியான அமைப்பு ஒரு பரந்த, திறந்த விவசாய பகுதியில் இருக்கும். நிலப்பரப்பை ஒளிர செய்யும் சூரியன் மேலிருந்து கீழே விழுகிறது. அடுத்து, சோலார் பம்பை இன்ஸ்டால் செய்வதற்கான இடத்தை நாம் அடையாளம் காண வேண்டும். நமது சோலார் பம்ப் சிஸ்டத்திற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து தயாரிப்பது உகந்த செயல்திறனுக்காக முக்கியமானது. இயற்கையான நீர் ஆதாரத்திற்கு அருகில் இருப்பது, நீளமான கேபிள்கள் காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை குறைப்பதற்கும் உகந்த கணினி செயல்திறனை உறுதி செய்வதற்கும் முக்கியமானது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியானது சோலார் பேனல்களில் நிழல்களை ஏற்படுத்தக்கூடிய மரங்கள் அல்லது கட்டிடங்கள் போன்ற எந்த தடைகளும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியம். சோலார் பேனல் அமைப்பின் நிறுவல் செயல்பாட்டின் சிவில் வேலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பல SPV மாட்யூல்களின் பெருகிவரும் கட்டமைப்பு மற்றும் எடை சப்போர்ட் செய்ய ஒரு உறுதியான அடித்தளத்தை உறுதி செய்கிறது. சிவில் வேலை பல அத்தியாவசிய படிகள் உள்ளன. முதலாவதாக, மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கிரவுண்ட் பாயிண்ட்டுக்கு குழியை தயார் செய்து உகந்த செயல்பாட்டிற்கான சரியான இடம் மற்றும் சீரமைப்பை உறுதி செய்யவும். அடுத்து, ஒரு திடமான மற்றும் நீடித்த அடித்தளத்தை உருவாக்க சிமெண்ட் கான்கிரீட்டை தயார் செய்து உன்னிப்பாக கலந்து குழிக்குள் ஊற்றவும். இறுதியாக, கட்டமைப்பை அமைக்கவும். கவனமாக அசெம்பிள் செய்து அஸ்திவாரத்தின் மேல் இடத்தில் பாதுகாக்கவும். SPV மாட்யூலின் வரிசையை ஆதரிக்க தயாராக உள்ளது. சோலார் பேனல் விவரக்குறிப்புகளின் தேர்வு அதன் தேவைகளின் அடிப்படையில் பம்புடன் சீரமைக்க வேண்டும். அடுத்து, பல்வேறு சுற்றுச்சூழல் நிலைமைக்கு மத்தியில் உகந்த செயல்திறன் மற்றும் நீண்ட ஆயுளை எளிதாக்கும். சோலார் பம்ப் சிஸ்டத்தை வெற்றிகரமான இன்ஸ்டாலேஷனுக்கு நுணுக்கமான சிவில் வேலைகள் மூலம் ஒரு வலுவான அடித்தளத்தை உறுதி செய்வது மிக முக்கியமானது. கூடுதலாக, சிஸ்டத்தின் தடையற்ற செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக இன்றியமையாத பிளம்பிங் வேலையை செய்வது கட்டாயமாகும். பம்பை செயல்படுத்த தொடர் அல்லது இணை இணைப்பு அவசியமா என்பதை இந்த தீர்மானம் ஆணையிடும். இந்த சிஸ்டத்திற்கு பொருத்தமான பம்ப் கண்ட்ரோலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்திற்கான பல்வேறு காம்போனன்ட்களை எவ்வாறு கனெக்ட் செய்வது என்பதை அடுத்து பார்க்கலாம். சோலார் பேனல், பம்ப் மற்றும் பம்ப் கண்ட்ரோலர் போன்ற காம்போனன்ட்களை கனெக்ட் செய்வோம். அவற்றின் ஒருங்கிணைப்பு பற்றிய விரிவான புரிதலை வழங்குவோம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனிற்கு இணையாக கனெக்ட் செய்யப்பட்ட 3 335 வாட் சோலார் பேனல்கள், ஒரு HPDC வாட்டர் பம்ப் மற்றும் ஒரு பம்ப் கண்ட்ரோலரை பயன்படுத்துவோம். ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி இந்த காம்போனன்ட்கள் அனைத்தும் அந்தந்த இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. முதலில் சோலார் பேனல்களின் வயர்களை கண்டறிந்து அவற்றை MC4 கனெக்டர்களுடன் இணைக்கவும்.
ரெட் வயர்களை மேல் MC4 கனெக்டரிலும் பிளாக் வயர்களை ஃபீமேல் கனெக்டரிலும் அட்ஜஸ்ட் செய்யவும். இது சரியான போலாரிட்டியை உறுதி செய்கிறது. கனெக்ஷன்களும் பாதுகாப்பாகவும் சரியாகவும் இன்சுலேட் செய்யப்பட்டு இருப்பதை உறுதி செய்யவும். இந்த செயல்பாட்டின் போது தேவைப்பட்டால் வயர்களை நீட்டி சீரான நீர் ஓட்டத்தை உறுதி செய்வதற்காக தேவையான பிளம்பிங் வேலைகளை முடிக்க தயாராக இருங்கள். இந்த கனெக்ஷன்களை உருவாக்கும் முன் சோலார் பேனலில் இருந்து கேபிள்கள் பம்ப் கண்ட்ரோலர்களுடன் கனெக்ட் செய்யப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். இது ஷாக்கை தடுக்கிறது. இறுதியாக சோலார் பேனல்களின் கேபிள்களை பம்ப் கண்ட்ரோலருடன் இணைத்து சுவிட்சை புரட்டவும். பம்பிலிருந்து தண்ணீர் பாய்வதை பாருங்கள். இது எங்களின் கவனமாக வடிவமைக்கப்பட்ட இணைப்புகளுக்கு சான்றாகும். அடுத்து அனைத்து சாதனங்களின் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்களை காண்பிப்பதற்கான மாற்று அணுகுமுறையை பார்ப்போம். இந்த அணுகுமுறை முன்னர் சித்தரிக்கப்பட்ட பாரம்பரிய முறையை தாண்டி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கட்டத்தில் ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கும். இது சோலார் பேனல் மற்றும் பம்ப் இணைக்கப்படும் கண்ட்ரோலர் பேனலின் பிளாக் டயக்ராம். தேவையான சர்க்கியூட் புரோகிராம்களும் இங்கு இணைக்கப்படும். வோல்டேஜையும் கரண்ட்டையும் சரிபார்க்க சோலார் பேனலில் ஆம்ப் மீட்டரையும் வோல்ட் மீட்டரையும் சேர்க்கப்படுகின்றன. முதலில் 2 சோலார் PV தொகுதிகளை கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு தொகுதியும் 335 வாட் மதிப்பீடாக கொண்டுள்ளது மற்றும் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளது. எங்கள் அடுத்த பணி அவற்றின் தொடர்புடைய கம்பிகளை அடையாளம் காண்பது. அடுத்து இந்த வயர்களை நாம் கவனமாக கண்ட்ரோல் பேனலுடன் கனெக்ட் செய்ய வேண்டும். BLDC மோட்டார் பம்பின் செட்டின் விவர குறிப்புகளை பூர்த்தி செய்ய அவை சீரீஸில் கனெக்ட் செய்யப்பட வேண்டும். இந்த செட்டிற்கு 750 வாட் பவர் தேவைப்படுகிறது. எனவே துல்லியம் இங்கே முக்கியமானது. சேஃப்டி டிப். தொடர்வதற்கு முன் செட்டப் செயல்பாட்டின் போது தற்செயலாக செயல்படுவதை தடுக்க அனைத்து லோட் சுவிட்சுகளையும் ஆஃப் பொசிஷனில் இருப்பதை உறுதி செய்யவும். அடுத்து சோலார் PV மாட்யூலின் கனெக்ட் செய்யப்பட்ட வயர்களை எடுத்து அவற்றின் கண்ட்ரோல் பேனலில் பொருத்தமான நிலையில் பாதுகாப்பாக இணைப்போம். சோலார் PV மாட்யூலிலிருந்து கனெக்ட் செய்யப்பட்ட வயர்களை கவனமாக கையாண்டு அவை எந்த சிக்கலும் அல்லது முடிச்சுகளும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். கண்ட்ரோல் பேனலில் வயர்கள் இணைக்கப்படும் நியமிக்கப்பட்ட நிலைகளை ஆய்வு செய்யவும். ஒவ்வொரு வயரையும் கண்ட்ரோல் பேனலில் அதனுடன் தொடர்புடைய டெர்மினலுடன் சீரமைக்கவும். போலாரிட்டியை சரியாக பொருத்துவதை கவனித்து சாத்தியமான ஷார்ட் சர்க்கியூட்கள் அல்லது சிஸ்டத்தில் ஏற்படும் சேதத்தை தவிர்க்கவும். சீரமைந்தவுடன் ஒவ்வொரு வயரையும் அதன் டெர்மினலில் பாதுகாப்பாக கட்டுவோம். எல்லா கனெக்ஷன்களும் இறுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்வோம். இப்போது சோலார் பேனல் கரண்ட் மற்றும் வோல்டேஜை அளவிடுவதற்கு DC வோல்ட் மீட்டர் மற்றும் DC ஆம்ப் மீட்டர் கனெக்ட் செய்து கான்ஃபிகர் செய்யவும். ஒவ்வொரு மீட்டரின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் டெர்மினல்களை கண்ட்ரோல் பேனலில் தொடர்புடைய டெர்மினல்களுடன் கவனமாக அட்டாச் செய்வதன் மூலம் தொடங்குங்கள். ரீட்டிங்கில் ஏதேனும் தவறுகளை தவிர்க்க பாதுகாப்பான கனெக்ஷனை உறுதி செய்யவும். அடுத்தபடியானது இரண்டாவது சர்க்கியூட் பிரேக்கின் இணைப்பை உள்ளடக்கும். இந்த இணைப்பு முறைமைக்குள் மின்சார சக்தியின் சரியான விநியோகம் மற்றும் நிர்வாகத்தை உறுதி செய்கிறது. பின்னர் பம்பில் இருந்து கூடுதல் கம்பிகள் தேவைக்கேற்ப இணைக்கப்படும். சுற்று முடிக்க மற்றும் பம்பின் செயல்பாட்டை செயல்படுத்தும். இப்போது எங்கள் பம்ப் அமைப்பின் காம்போனன்ட்களை முன்னிலைப்படுத்த சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம். இது இடைமுகம் மற்றும் வேகம் இரண்டையும் மேற்பார்வையிடவும் ஒழுங்கமைக்கவும் வடிவமைக்கப்பட்ட கண்ட்ரோலர் யூனிட்களை கொண்டுள்ளது. இது முழு செட்டப்பின் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது. தண்ணீர் பம்பை பவர் அப் செய்ய தேவையான கனெக்ஷனை உருவாக்கவும். நாம் மேலும் தொடர்வதற்கு முன் நமது சிஸ்டத்திற்கு தேவையான அத்தியாவசிய ஆதாரமான தண்ணீர் அணுகுவதை உறுதி செய்வோம். எங்களின் இயற்கையான நீர் ஆதாரமாக விளங்கும் அடிமட்ட தொட்டி போதுமான அளவு நிரம்பியுள்ளது மற்றும் ஆபரேஷனுக்கு தயாராக உள்ளதா என்பதை நாங்கள் சரிபார்ப்போம். அனைத்து கனெக்ஷன்களும் சரியான இடத்தில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு சிஸ்டத்தின் சுவிட்ச் அல்லது லோடை கவனமாக ஆன் செய்யவும். இப்போது சிஸ்டத்தின் முழுமையான டெஸ்டிங்கிற்கான நேரம் இது. கரண்ட் மற்றும் ரீட்டிங்கை இரண்டையும் உன்னிப்பாக ஆராய நமது கண்ட்ரோலர் பேனலில் உள்ள துல்லியமான கருவிகளை DC வோல்ட் மீட்டர் மற்றும் DC ஆம்ப் மீட்டர் பயன்படுத்துவோம். இந்த முழுமையான மதிப்பீடு நமது சிஸ்டம் விரும்பிய அளவுகளுடன் செயல்படுவதை உறுதி செய்கிறது மற்றும் அதன் செயல்திறன் மற்றும்
வினைத்திறன் பற்றிய மதிப்புக்காக நுண்ணறிவுகளை வழங்குகிறோம். நமது சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறது. கீழ் ஸ்டீல் டேங்கில் இருந்து மேல் ஸ்டீல் டேங்கிற்கு தண்ணீர் பம்ப் செய்யப்படுவதை கவனிக்கவும். இந்த வாட்டர் பம்ப் சிஸ்டம் பகல் நேரங்களில் மட்டுமே இயங்குகிறது மற்றும் பேட்டரி தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளவும். இது இந்த செஷனின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது: சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்திற்கு உகந்த இடத்தை தேர்ந்தெடுப்பது, சோலார் வாட்டர் பம்ப் ஒன்றை உருவாக்கி இன்ஸ்டால் செய்தல் மற்றும் சோலார் பேனல்களை இன்ஸ்டால் செய்த பின் டெஸ்ட் செய்வது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.